இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது வேதனை அளிக்கின்றது எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளினால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வாழ்வில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் அவர்தம் மீன்பிடி படகுகளை விடுவிப்பதற்கான உரிய ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் 68 மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் 235 மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீன் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் திகதி முதல் தமிழக மீனவர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த மாதம் 15ஆம் திகதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 27 படகுகளுடன் 199 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதனூடாக தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று விசேட உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என தெரிவித்த நரேந்திர மோடி இதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார்.